சேனல் நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் 20,000 வரை உள்ள முதலீட்டாளர்களுக்கு பணம் அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருக்குது அப்படின்றத ஒரு ஊர்ஜிதமான தகவல் நமக்கு கமிட்டி சைட்லேருந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் அடுத்த கட்டமான பேமெண்ட் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த மாதம், அதாவது மார்ச் 13, 2025 அன்னைக்கு செபி ஒரு பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய 11 சொத்துக்களை ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏலமானது ஏப்ரல் 7ஆம் தேதி 2025 அன்னைக்கு இறுதி நாளாக இருக்குது ஏலத்தை கேட்கறதுக்கு. ஏலம் எப்போ விட போகிறாங்கன்னா ஏப்ரல் 21, 2025 அன்னைக்கு தான் விட போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு மே மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு ஏலமே எவ்வளோ பணத்துக்கு விடப்பட்டுள்ளது அப்படின்னு தெரிய வரும். இதுக்கப்புறம் தான் அடுத்த கட்டமான பேமெண்ட்டை செபியும் கமிட்டியும் கையில் எடுக்க போகிறாங்க. இதை பொறுத்து இருந்தால் நாம் பார்க்கணும். ஏன் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன்னா, நம்மளுடைய வீடியோ கமெண்ட் செக்ஷன் பகுதியில் பிஎஸ்எல் முதலீடு திட்டம் மாதிரி நிறைய வேறு திட்டங்கள் முதலீட்டாளர்கள் முதலீடு செஞ்சுட்டு அந்த பணத்தை வாங்க முடியாமல் நாங்கள் ரொம்ப தவிச்சிட்ருக்கோம், அதுக்கான உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிட்டெடை பற்றி நம்ம அப்பப்போ வீடியோ தகவல் நம்ம சொல்லிகிட்டே வரோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 27, 2025 அன்னைக்கு செபி அமைப்பானது ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய ஒரு 26 சொத்துக்களை ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏலம் இப்போது நிறைவடைஞ்சிருக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் ஆர்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தையே சொல்லிவிட்டு இப்போ வேறு நிறுவனத்தினுடைய விஷயத்தை சொல்ல வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை பின்பற்றுறாங்களோ அதே மாதிரி தான் பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சொத்துக்களை விற்பதிலையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்எல் முதலீட்டாளர்களுக்கும் உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னாக்கா இந்த ஏலம் எவ்வளோக்கு ரிசர்வ் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க, இப்போ எவ்வளோ பணத்துக்கு ஏலம் போயிருக்கு அப்படின்றது ஒரு தகவல் தெரிஞ்சிச்சேனாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னாக்கா இன்றைக்கி சொத்தினுடைய மதிப்பு பல மடங்கு உயர்ந்திருக்குது அப்படின்றத இந்த காணொலியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னாக்கா ஏலம் அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. அப்போது பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய சொத்துக்களும் இந்த அளவுக்கு ஏலம் எடுத்தால் நமக்கு கட்டின பணத்தை விட பல மடங்கு பணம் நமக்கு கிடைக்கும்ன்றது கண்டிப்பாக நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் கமிட்டி இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பிஎஸ்எல் ரீஃபண்ட் விஷயத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றதான் எனக்கும் தெரியல. ஒரு நாளுக்கு முன்னாடி நான் நோடல் ஆஃபீஸர்கிட்ட பேசினேன். நோடல் ஆஃபீஸர்கிட்ட நான் பேசும்போது பல்வேறு குறைபாடுகளை நான் சொன்னேன். இங்கே வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன் பகுதியில் நீங்கள் என்னென்ன குறைபாடுகளை பதிவு பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா லேண்ட் அலாட்மெண்ட் எஸ் கொடுத்தவங்களுக்கு, அப்புறம் நாமினி கிளைமு, டெத் ஆகிட்டவங்களுக்கு, அப்புறம் இப்போ 2019 பதிவு பண்ணி இப்போ தான் பணத்தை போடுறீங்க, அதுக்குள்ளே நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பணத்தை பெற முடியாமல் எவ்வளோ பேர் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் பேசிட்டேன். அதுக்கான முயற்சிகளை எடுத்து நாங்கள் லோதாக்கிட்ட இதை தெரியப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஊர்ஜிதம் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. எனிவே இப்போது ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் விஷயத்தில் இந்த 26 சொத்துக்கள் விற்றதன் மூலமாக ரிசர்வ் ப்ரைஸை விட பல மடங்கு ஏலம் சென்றிருக்கிறத பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி பிஎஸ்எல் விஷயத்தில் கண்டிப்பாக நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தகவலாக இருக்குது. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹெச்பிஎன் டைரிஸ் அலைட் லிமிடெட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஜனவரி 27, 2025 அன்னைக்கு செபி சைட்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. என்னன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த நிறுவனத்தினுடைய ஒரு 26 சொத்துக்களை ஏலத்துக்கு நாங்கள் வைக்கிறோம். இந்த ஏலம் ரிசர்வ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் விருப்பப்படுறவங்க ஏலம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏலத்தை முன்னெடுத்திருந்தாங்க. ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் விஷயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க முதலீட்டாளர்கள். அவங்களுடைய பணத்தை ரீஃபண்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தை செபி தான் முன்னெடுத்து இதை செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னாக்கா இந்த ஏலம் முன்னெடுக்கப்பட்டு இப்போ ஏலம் கன்ஃபர்மேஷன் ஆச்சு அப்படின்றத ஒரு தகவல் செபி தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்கக்கூடியவர் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னாக்கா ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் விஷயத்தில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான்
இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 சொத்துக்களினுடைய பட்டியலை வந்து ஜனவரி 27, 2025 அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க. இதனுடைய ஏலம் தேதி எப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 27, 2025 காலை 11 மணிக்கு அப்படின்ற மாதிரியும் டைம் போட்டு ஒரு டேபிள்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சொத்து பார்த்தீங்கன்னா 302 வர்தமான் சேம்பர் டெல்லியில் இருக்க ஒரு 52 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவு கொண்ட சொத்து வந்து 36,30,000க்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 10% இஎம்டி தொகை கட்டணும், ரிசர்வ் ப்ரைஸ் வந்து ஒரு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஏலம் கேட்குறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஏலம் பார்த்தீங்கன்னாக்கா 36,30,000க்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஏலம் வந்து 41,71,300 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது இருக்கக்கூடிய சொத்து 303 வர்தமான் சேம்பர் அதே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சொத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ப்ரைஸாக 79,92,000க்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா 80,71,920 ரூபாய்க்கு ஏலம். அந்த வகையில் மூணாவதாக இருக்கக்கூடிய டேபிளில் பாருங்கள் கிட்டத்தட்ட F32 to 35 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாலாவது இருக்கிற சொத்து அந்த 3-4 சொத்துக்கள் வந்து ஏலம் போகலை அப்படின்ற மாதிரி செபி தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. அஞ்சாவது இருக்கக்கூடிய சொத்து பாருங்கள் கிளப் ஹவுஸ் சிச்சுவேஷன் HBN சன்ரைஸ் சிட்டி, அதாவது பஞ்சாபில் இருக்கக்கூடிய HBN சன்ரைஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய சொத்து தான். இந்த சொத்தை ரிசர்வ் ப்ரைஸாக 5,17,50,000க்கு வச்சுருந்தாங்க. இந்த சொத்து பார்த்தீங்கன்னா 12,24,12,000க்கு ஏலம் போயிருக்கு. அடுத்தது ஆறாவதாக இருக்கக்கூடிய சொத்து பாருங்கள் ஃப்ளாட் நம்பர் 25 அதே பஞ்சாபில் இருக்கக்கூடிய சொத்து 18,90,000க்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா 43,83,400 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அடுத்தது ஏழாவதாக இருக்கக்கூடிய சொத்து பாருங்கள் ஃப்ளாட் நம்பர் 46 கிட்டத்தட்ட 12,60,000க்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஏலம் பாருங்கள் 32,42,100 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவதாக இருக்கக்கூடிய சொத்து பாருங்கள் 69 ஃப்ளாட் நம்பர் அதனுடைய சொத்தும் பார்த்தீங்கன்னா ஏலம் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பார்த்தீங்கன்னா 43,88,450 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவதாக இருக்கக்கூடிய சொத்து பார்த்தீங்கன்னா ஒரு 131 ஃப்ளாட்ஸ் அந்த சொத்தை வந்து ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா 15,46,20,000க்கு ரிசர்வ் ப்ரைஸாக வச்சு செபி தரப்பிலிருந்து ஏலம் விடப்பட்டது. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 27,73,66,200 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா பத்தாவதாக இருக்கக்கூடிய டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 135 ஃப்ளாட் வந்து அதே பஞ்சாபில் இருக்கக்கூடிய சொத்து ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய ரிசர்வ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,35,90,000க்கு ரிசர்வ் ப்ரைஸாக வச்சு ஏலத்தை விட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இது 34,44,60,500 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. டேபிளில் சீரியல் நம்பர் 11 இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்ட் HBN சன்ரைஸ் சிட்டி பஞ்சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சொத்தை பார்த்தீங்கன்னாக்கா 6,30,000க்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 17,82,95,300 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அடுத்து 12வது இருக்கக்கூடிய சொத்து பார்த்தீங்கன்னா நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பஞ்சாபில் அது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 18 கோடிக்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சொத்து பார்த்தீங்கன்னா இப்போ 64,16,53,000க்கு ஏலம் போயிருக்கு. அதே மாதிரி 13வது சீரியல் நம்பரில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்பர் 63 இந்த சொத்தும் வந்து 13,83,000க்கு ஏலம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த சொத்து 36,69,330 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. சீரியல் நம்பர் 14 இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்பர் 64 இது வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சொத்தை வந்து ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய ரிசர்வ் ப்ரைஸ் 13,83,000. இதை வந்து சேல்ஸ் மூலமாக வந்து 36,18,830 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. அதுக்கடுத்து சீரியல் நம்பர் 15 இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்பர் 65 இதுவும் பார்த்தீங்கன்னா HBN சன்ரைஸ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சொத்தை வந்து ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சொத்து பார்த்தீங்கன்னாக்கா 13,83,000க்கு ஏலமாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா செபியினுடைய ஏலத்து மூலமாக 36,18,830 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. டேபிளில் இருக்கக்கூடிய அடுத்த 3 சொத்து அதாவது 16, 17, 18 3 சொத்தும் ஏலம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு செபி தரப்புல இருந்து கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 19 ஃப்ளாட் நம்பர் 71 இருக்கக்கூடிய மத்திய பிரதேசனுடைய சொத்தும் பார்த்தீங்கன்னாக்கா 13,83,000க்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா இதன் மூலம் ஏலம் போயிருக்குது பார்த்தீங்கன்னா 38,71,330 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. சீரியல் நம்பர் 20 இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்பர் 72 இதனுடைய சொத்தும் பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு 13,83,000க்கு ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா 38,20,830 ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு.
அதுக்கடுத்து சீரியல் நம்பர் 21 இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்பர் 73, அதுவும் பார்த்தீங்கன்னா HBN சன்ரைஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் 13,83,000 ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஏலம் 39,72,330 ஏலம் போயிருக்கு. சீரியல் நம்பர் 22 இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்பர் 127 HBN சன்ரைஸ் சிட்டியில் மத்திய பிரதேஷ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏலம் 13,83,000 ஏலம் ரிசர்வ் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 37,70,330 ஏலம் போயிருக்கு. சீரியல் நம்பர் 23 இருக்கக்கூடிய ஃப்ளாட் நம்பர் 29 பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் மத்திய பிரதேசில் இருக்குது. இதனுடைய ஏலத்தொகை ரிசர்வ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,83,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதனுடைய ஏலம் பாருங்க 39,21,830 ஏலம் போயிருக்கு. சீரியல் நம்பர் 24 ஏலம் போலன்னு சொல்லிட்டு செபி தரப்பிலிருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கிடைச்சிருக்கு. சீரியல் நம்பர் 25 இருக்கக்கூடிய சொத்து பாருங்க 13,83,000 ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சொத்து பார்த்தீங்கன்னா 37,70,330 ஏலம் போயிருக்கு. சீரியல் நம்பர் 26 இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் ப்ரைஸாக 14,71,50,000 ஏலத்துக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு 25,46,71,500 ஏலம் போயிருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லாமே 2.5 மடங்கு அளவுக்கு ஏலம் அதிகமாக போயிருக்கு ரிசர்வ் ப்ரைஸை விட. அதாவது ஒரு சொத்தை ₹1 ரிசர்வ் ப்ரைஸை வச்சா ₹2.50 வகையில் உயர்ந்த ஏலங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் பிஎஸ்சிஎல் விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இந்த ஏலம் நம்ம பார்க்க முடியுது. HBN டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் விஷயத்தில் பார்த்தோன்னாக்கா செபி அமைப்பானது கடந்த 27/1/2025 அன்னைக்கு 26 சொத்துக்களை ஏலப்படுத்தி இருந்த நிலையில் 21 சொத்துக்கள் ஏலம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த சொத்துக்களை ஏலப்படுத்தியிருந்தது கிட்டத்தட்ட 81,75,87,000 ஏலப்படுத்தியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏலம் போனது மூலமாக 187,71,49,640 ஏலம் போயிருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை பார்க்கும்போது 2.5 மடங்கு அளவுக்கு உயர்ந்த ஏலம் போயிருக்குதுன்னு சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் HBN டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட்டில் முதலீடு செஞ்ச முதலீட்டாளர்கள் எல்லாமே உங்களுடைய ஆவணங்களை தயார்படுத்தி வச்சுங்க. இனி செபி அமைப்பானது ரீஃபண்ட் விஷயத்தை கையில் எடுப்பாங்க. அது சம்மந்தமான தகவல் கிடைச்ச உடனே உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஏன் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன்னா பிஎஸ்சிஎல் விஷயத்துலையும் இதே மாதிரி ஒரு நிலைப்பாட்டை தான் உருவாக்குவாங்க. ஏன்னாக்கா சொத்துக்கள் இன்று பல மடங்கு உயர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வ் ப்ரைஸாக ஃபிக்ஸ் பண்ணுறது கவர்மெண்ட் வேல்யூவோட 5% இன்க்ரீஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு 2.5 மடங்கு அளவுக்கு உயர்ந்த ஏலங்கள் போகும்போது நமக்கான பணம் ஒரு வட்டியோடு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் பிஎஸ்சிஎல் விஷயத்தில் இல்லை HBN டைரி விஷயத்தில் முதலீடு செஞ்சிருக்கிற பணத்துக்கு வட்டியோடு பணம் கொடுக்குறாங்களா இல்லை வட்டி இல்லாமல் பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த காணொலி மூலமாக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இந்த HBN டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் விஷயத்தில் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் விஷயத்திலும் நடக்க போகுது. ஏன்னாக்கா சொத்துக்கள் கிட்டத்தட்ட 200 கோடி அளவுக்கு சொத்துக்களை ஏலப்படுத்தியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி அளவோ இல்லை ஒரு 500 கோடி அளவுக்கோ போனால் கூட நமக்கு சீக்கிரமான பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரமாக உருவாகும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கு வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.